வணக்கம். UDays Plus ஸ்டூடெண்ட் மாடியூலில் ஆட் ஸ்டூடெண்ட் அண்ட் ஸ்டூடெண்ட் ப்ரொஃபைல் வெரிஃபிகேஷன் எனேபிள் ஆகிருக்கு. அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். க்ரோம் ப்ரௌசரில் UDays Plus ஸ்டூடெண்ட் மாடியூல்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணதும் ஃபஸ்ட்டு வர UDays Plus ஸ்டூடெண்ட் மாடியூல் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டேட் செலக்ட் பண்ணுங்கள். தமிழ்நாடு செலக்ட் பண்ணிவிட்டு கோ கொடுங்க. கோ கொடுத்ததும் லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் ஸ்கூல் ஐடி, பாஸ்வேர்ட், கேப்சா போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதும் 2025-26ங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் ஸ்டூடெண்ட் மாடலோட டேஷ்போர்டு ஓப்பன் ஆகிருக்கும். இதில் கிளாஸஸ் காமிக்கும் அண்ட் ஸ்டூடெண்ட்டோட ஸ்ட்ரென்த்தும் டிஸ்பிளே ஆகும். இதில் இங்கே இருக்கிற டவுன் ஏரோ கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் இப்போ வரையும் ஸ்டூடெண்ட்டை ஆட் பண்ணல, ஸோ 0 காட்டுது. இதில் ஆட் ஸ்டூடெண்ட்டில் போய் ஆக்ஷன் கீழே இருக்கிற ஆட் ஸ்டூடெண்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டூடெண்ட்டோட நீடட் டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம என்ட்ரு பண்ணும்போது ஸ்டூடெண்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னால் நம்ம என்ன பண்ணணும், செக் ஆதார் நம்பர் அவைலபிலிட்டி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஆதார் நம்பரை டைப் பண்ணி கோ கொடுங்க. கோ கொடுக்கும்போது ஆதார் நம்பர் இஸ் ஆல்ரெடி ரெஜிஸ்டர்ட் வித் சம் அதர் ஸ்டூடெண்ட்னு வந்து தான் இந்த ஸ்டூடெண்ட் வந்து மொதவே ஏதோ ஸ்கூலில் வந்து சேவ் ஆகிருக்காங்க, ரெஜிஸ்டர் ஆகிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்டை நம்ம கொடுக்க முடியாது. அவங்கள வந்து இம்போர்ட் தான் பண்ண முடியும். இப்போது ஒரு ஸ்கூலோட லோவஸ்ட் கிளாஸ் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், எல்கேஜி அண்ட் யூகேஜி இந்த ஸ்டூடெண்ட்ஸை மட்டும்தான் வந்து நம்ம ஆட் பண்ண முடியும். மற்ற ஸ்டூடெண்ட்டெல்லாம் இம்போர்ட் தான் பண்ணணும். நீங்கள் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் என்ட்ரு பண்ணுறதுக்கு முன்னால் செக் ஆதார் நம்பர் அவைலபிலிட்டி கொடுத்துட்டு அப்புறம் நீங்கள் வந்து டைப் பண்ணிவிட்டு சேவ் கொடுங்க. என்னென்ன டீட்டெயில்ஸ் நீடட்னா ஸ்டூடெண்ட் நேம், ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், மதர் அண்ட் ஃபாதர் நேம், ஆதார் நம்பர் as per name in Aadhaar, admission date, mobile number and whether the student is CWSN, அவங்க வந்து ஸ்பெஷல் சில்ட்ரனா இல்லையாங்கிறத நம்ம என்டர் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்தா ஸ்டூடெண்ட் ஆட் ஆயிடுவாங்க. இதே ஸ்டூடெண்ட்டோட ப்ரொஃபைல் வெரிஃபிகேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேக் கொடுத்துட்டு இப்போ ஒவ்வொரு கிளாஸ்லேயும் மற்ற நியூ ஸ்டூடெண்ட் ஆட் பண்ணுறத விட்டுட்டு மற்ற ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் நம்ம ப்ரொஃபைல் வெரிஃபிகேஷன் பண்ணணும். அப்போது செகண்ட் ஸ்டாண்டர்டில் இந்த டவுன் ஏரோ கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதும் இங்கே ஆட் ஸ்டூடெண்ட் கீழே வியூ அண்ட் மேனேஜ்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். டிஸ்பிளே ஆனதும் இந்த லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஜிபி, இபி, எஃப்பி இருக்கும். இப்போ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் இது செய்யணும். இப்போ இந்த ஜிபியை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நீங்கள் ஒன்ஸ் வெரிஃபை பண்ணிவிட்டு சேவ் கொடுங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு என்ரோல்மெண்ட் டீட்டெயில் வரும், அதை நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் போங்க. அதுக்கப்புறம் ஃபெசிலிட்டி டீட்டெயில். இந்த ஃபெசிலிட்டி டீட்டெயில் என்னென்னா ஸ்டூடெண்ட் வந்து என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் வந்து அவைல் பண்ணியிருக்காங்க, டெக்ஸ்ட் புக், யூனிஃபார்ம், பைசைக்கிள், இந்த மாதிரி என்னென்ன ஃபெசிலிட்டி அவைல் பண்ணியிருக்காங்கங்கிற டீட்டெயில்ஸை வெரிஃபை என்டர் பண்ணிவிட்டு ஸ்டூடெண்ட்டோட ஹோம் வந்து ரெசிடென்ஸ் வந்து ஸ்கூல்லேருந்து எவ்வளோ கிலோமீட்டர் அண்ட் பேரண்ட் வந்து ஹையஸ்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எவ்வளோ பண்ணியிருக்காங்கங்கிறதையும் என்டர் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீஷன் டேட்டா ஓப்பன் ஆகும். இதை ஒன்ஸ் நீங்கள் பார்த்துட்டு கம்ப்ளீட் டேட்டா கொடுத்துட்டிங்கன்னா ஸ்டூடெண்ட்டோட ப்ரொஃபைல் வந்து அப்டேட் ஆகிடும். நீங்கள் ஒன்ஸ் அப்டேட் பண்ணதும் என்ன ஆகும்னா இந்த ஸ்டூடெண்ட்டோட இந்த ஜிபிஇபி எல்லாம் க்ரீன் கலரில் மாறிடும். இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்குமே கொடுத்து முடிக்கணும். இப்போ நீங்கள் ஒவ்வொரு கிளாஸ்லேயுமே ஆட் ஸ்டூடெண்ட் காமிக்கும். பட் இந்த ஸ்டூடெண்ட் வந்து வேறு ஸ்கூலில் படிச்சிருந்தாங்கன்னா நீங்கள் ஆட் ஸ்டூடெண்ட் கண்டிப்பாக பண்ணக்கூடாது. இம்போர்ட் மூலமாக மட்டுமே ஸ்டூடெண்ட்டை வந்து நம்ம ஸ்கூலுக்குள்ளே கொண்டு வரணும். இதை சீக்கிரம் முடிக்க மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ.